நல்லா கேட்கணும். ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் விரும்புறாங்களோ இந்த 39வது அமெண்ட்மெண்ட் எப்படி நீங்க நல்லா கேட்கணும். இந்திரா காந்தி அம்மையாரை டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல 12 ஜூன் 1975. கிருஷ்ணய்யர் அவரும் ஃபேவரபிளா தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு 24 ஜூன் 1975. இப்பதான் மேனிபுலேட் பண்ணணும். இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, இந்த நாட்டுல 4 பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடிய கூடாது அப்படிங்கறதா 39th அமெண்ட்மெண்ட். அந்த 4 பேர் யாருன்னா பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஸ்பீக்கர். இந்த 4 பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் 39வது அமெண்ட்மெண்ட், 39th அமெண்ட்மெண்ட். அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. ஆகஸ்ட் 7 1975 வியாழக்கிழமை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, வியாழக்கிழமை ஆகஸ்ட் 7 1975 பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு. பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வேணும். இங்க நம்ம